என்னம்மா மாப்பிளைக்கு ஆரத்தி ரெடியா? ரெடி ரெடி. யாரா மாப்பிள? எதுக்கு ஆரத்தி இருக்கணும்? இந்த மாப்பிளைக்கு ஆரத்தி மட்டும் இல்ல, 7 அத்தி 8 அத்தி 9 அத்தி வரைக்கும் எடுக்கலாம். என்ன ஒரு கோடீஸ்வர மாப்பிளை. மாப்பிளையா? யார் விட்டு மாடியோ யாருக்கோ வாடகைக்கு விடுறீங்க? நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? எனக்கு மட்டும் சொந்தமா மாடி இருந்தா வாடகைக்கு இல்ல வட்டிக்கே விடுவேன். அது இல்லடா, ஒரு வயசு பையனை கொண்டு வந்து வாடகைக்கு வைக்கிறேங்கிற. அது ஒரு வயசு பொண்ணு இருக்க இடத்துல போய். ஒரு வயசு பொண்ணுனா பரவாயில்ல, 20 வயசு பொண்ணு இருக்க இடத்துல ஏழைங்க இப்படிதான் பிளான் பண்ணும். அப்பதான், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மொட்டை மாடிக்கு லிங்க் பண்ணாதான் உலகத்துல சமத்துவமே பிறக்கும். அப்புறம் எப்படி நாம பணக்காரனா வருது, பணக்காரன் எப்படி ஏழையா வருது? தோ மாப்பிளையே வந்துட்டாரே. டேய், காமெடி பண்ணது போதும், முத பத்த வைடா. வாங்க 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 வாப்பா. வாங்க. எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? ஐயோ, இது உங்களுக்கு இல்ல சார், கரைச்சு கீழே ஊத்திடுவாங்க. நீங்க வாங்க. இது வரைக்கும் நீங்க மகாலட்சுமி கேலண்டர்ல தானே பாத்திருப்பீங்க. அந்த மகாலட்சுமி இந்த ஜென்மத்துல எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் டவுட் வந்தாலும் சரி, சயின்ஸ்ல டவுட் வந்தாலும் சரி, கவிதா ஓகே அதான் உங்க பேரு, கூப்பிட்டீங்கன்னா போதும் ஓடி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு உங்களை கிளியர் பண்ணிட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆகி நான் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு தெரியல. நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க மேல போங்க, நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நல்லா இருக்காருல்ல? அது சரி, அவர் பேச்சுலரா இல்ல ஃபேமிலி மேனா? இப்போதைக்கு பேச்சுலர், கூடிய சீக்கிரம் ஃபேமிலி மேன். அதுக்கு தான் வந்து இந்த ஆரத்தி. கவிதா கவிதா கவிதா. ஏன் என் பேரை விக்கிற? விக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லையா? நக்கலு? உனக்கு பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி நக்கல் முளைச்சிடுச்சு. பாவமா. யாரு? அந்த மாடி வீட்டு பேச்சுலர். அவர் கொஞ்சம் பால் காய்ச்சி கூட. ஏன் ஆம்பளைங்களுக்கு பால் காய்ச்ச தெரியாதா? தெரியும் தெரியும். ஆனா இந்த வாட்ச் கை காய்ச்சறத விட இந்த மாதிரி வளையல் கை காய்ச்சினா பால் நல்லா மங்களகரமா மஞ்சள் குங்குமமா பொங்கும். யாரு காய்ச்சினாலும் பால் வெள்ளையா தான் பொங்கும். என்ன இப்படி காய்ச்சறதுக்கு பதிலா மேல போய் பால் காய்ச்சலாம்ல? என் செல்லம் இல்ல, என் கண்ணு இல்ல, அழகி. அது போய் சொன்னாதான் போறேங்கடா. வந்து வச்சுக்கிறேன். ஏய், வெறும் பணத்தை மட்டும் வச்சு கணக்கு போடாத, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. என்னங்க திடீர் விசிட்? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல குடிக்கலாம்னு கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டேன். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முதல்ல பால் தான் காய்ச்சணும். அதான் சென்டிமெண்ட். குடும்பம்னா என்னன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் ஒன்னும் சும்மா இல்ல. அம்மா, சித்தி, அண்ணாமலை, செல்வி, மனைவி, கணவருக்காக இவ்வளவு சீரியலையும் பார்த்து குடும்பம்னா என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கமா. ஒரு தங்கச்சிக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறதுன்னு எனக்கும் தெரியுமா. நான் வச்ச சகல விதமான டெஸ்ட்ல டிஆர்பி ரேட்டிங்ல இன்னைக்கு அவன் தான் நம்பர் 1 மாப்பிள்ளையா இருக்கான். பெரிய மேண்டலின் சீனிவாசன் நினைப்பு. போடா. நமக்கு அது ஒர்க் அவுட் ஆனா சரி. எனக்கு சென்டிமெண்ட்ல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மத்தவங்க சென்டிமெண்ட்டை மதிக்கணுங்கிறதுல கண்டிப்பா நம்பிக்கை இருக்குங்க. அதுவும் உங்க சென்டிமெண்ட்டை நிச்சயமா மதிப்பங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஹலோ, பால்ல சுகர் தாங்க போடணும், ஐஸ் எல்லாம் போடாதீங்க. எதையோ திருடனும் எண்ணம் இருக்குது, வழி இல்லை, அதை எடுக்க போனாலும் முடியல. இது அந்த நந்து போய் ஆட்டோ இல்ல, இது எதுக்கு இந்த சந்தில வந்து நிக்குது? அதுவும் இலங்க வீட்டு முன்னால நிக்குது. வீடு வாடகைக்கு விடப்படுங்கிற போர்டையும் காணா. மேல என்னமோ நடக்குது. பால் காய்ச்சற வாடை அடிக்குது. ஒரு பொண்ணும் பையனும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. பிடிக்கிறேன். ஹலோ, பேசாம இரு. ஒரு நிமிஷம். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. பேசாம இரு. நான் சொல்றதை கேட்க முடியாது. பாத்தியா, கிருன்னு சத்தம் கேக்குது. டேய், அது கதவு மூடுற சத்தம்டா. கதவை மூடுறாங்களா? விட மாட்டேன். டேய், மேல போகாத, நல்லா கேளு. டேய். டேய் டேய் டேய். ஆமா, நீ எங்க இங்க? இல்லன்னு சார் தான் அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காரு. சார் வாடகைக்கு? சரி, சார் வீட்டை மட்டும் தானே வாடகைக்கு விட்டுருக்கேன். இது என்னடா வாடகைக்கு விட்டு என் தங்கச்சியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு அடுப்புல வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்லன்னு அண்ணன் தான் பால் காய்ச்ச சொன்ன. நீ பேசாத. உனக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா? ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு நடக்கலடா, இனிமேல் நடக்கும்ல.
இனிமேல் நடத்துவி இல்ல நடக்க விட்டுருவோமா டேய் கேட்க இல்ல நறுக்கி போடுமா நறுக்கி பொண்ணைய நீ வாங்க அண்ணே பேசாதடா உன்னை வந்து வச்சுக்கடா உன்னை வந்து அடுப்படியில என்ன வேலை பார்க்க பார்த்தாயா அம்மா அந்த சுவிட்ச போடு. வாங்க யார் வீட்ல வீட்ல யாரும் கேட்கல வீட்ல யாருன்னு கேட்டா வீடு பதில் சொல்லுமா உனக்கு? இந்த எகத்தாளத்துக்கு ஒண்ணு குறைச்சல இந்த புத்திசாலி இருந்தா கதை ஒருத்தல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும் அது என்ன கையில விரலு. விரல் என்ன வயரு. வயர் இங்க இருக்கு கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கு போகல அம்மா அம்மா தாயே அம்மா வந்துட்டேன். அச்சோ செல்லப்பாவா குரல கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து அம்மா அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா. அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நினைப்பான். பிரதர் ஸ்டாப் ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இப்போ என்னப்பா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு வயசு பிள்ளைய ஃபாலோ பண்ண பழகிக்கணும். முடிதான் நரைச்சிருக்கா மூளையமா நரைச்சிருக்கு உனக்கு. அங்க என்ன பார்வை? உனக்கு அறிவில்ல உன் பிள்ளைக்கு அறிவில்ல. யாருக்கு அறிவில்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா? ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ஏப்பா அது என்ன பெரிய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமா கையில பேட்டு அடிக்கிறதுக்கு? யார? அட பால் வந்தா அடிக்கிறதுக்கியா? அதானே பார்த்தேன். இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? யாருன்னே தெரியாத ஒரு ஆட்டோக்காரனை கொண்டாந்து வீட்டுல குடி வச்சிருக்கேன். அவன் கூட சேர்ந்து உன் தொங்கச்சி பால் காய்ச்சுது. அது எவ்வளவு பெரிய தப்பு. இதை யாராச்சும் நோட் பண்ணீங்களா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? பக்குன்னு தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்புறம் எத்தனை பயணம் இருந்தாலும் பத்துமா? ஏதோ நான் பார்க்க கண்டு பஞ்ச மட்டும் ஊதி தள்ளிட்டு நெருப்ப கையோட கொண்டாண்டேன். எது பஞ்சு எது நெருப்பு? அது பாசிங்கள போயிடுச்சு திரும்பவும் கிளறா. சொல்ல வந்தது மறந்து போகும். இப்படியே விட்டுருந்தா கல்யாணத்துல போயில முடிஞ்சிருக்கும். ஏப்பா சாக்கடிக்கிற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வயரை தூக்கி எறியாம கையில வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க. சரி நீயே தூக்கி போட்டு கொண்டாங்க. கொஞ்சம் போட்டுமா. விட்டாச்சு மறுபடியும் போட்டி அடிக்கிற நீங்க. இப்ப தெரியுதா பேட் எதுக்குன்னு? பேட் அம்மா என்னை காப்பாத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க வீட்டுல ஒரு டெட் பாடி விழ வேணான்னு பார்த்தேன். ஐயோ அப்படியே பிள்ளைக்கு அம்மா தப்பாம பிறந்திருக்கே. ஆமா என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்ல எப்படியோ போய் தொலை. என்னடா சொன்ன? கல்யாணம் வரைக்கும் போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொன்னேன். போடா. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடாதான் நான் எவ்வளவு போராடுறேன் தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆட்டோ டிரைவர் இல்ல, கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? இப்ப நல்லா வாய போல. நான் எவ்வளவு எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என் தங்கச்சி பால் காய்ச்சி அமுச்சு வச்சேன். பால் பொங்கி வர நேரத்துல இப்படி உடைச்சிட்டேடா பாவி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன்? இல்லப்பா இவ்வளவு மேட்டர் நடக்கிறப்ப நான் போறப்ப ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி தடுத்துக்கலாமே. இதே டயலாக தான் நான் சொன்னேன். எங்க கேட்ட நீ? லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் ஆபத்துன்னு சொல்லிட்டு மேல போன நீ. அப்படியா சொன்னேன்? நான் ஏதோ தப்பு நடக்க போது கையங்களமா பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சு ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல. என்ன ஆள விடு. நெல்லு. என்ன? அம்மா அந்த பழைய கஞ்சியை கொடு. ரொம்ப தேங்க்ஸ். போற வழியில அதை நாய்க்கு ஊத்திராத. ஏன்? அது செத்துரும். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பென்சர்ல பொண்ணுட்ட செருப்படி வாங்கினே, அது மறந்து போச்சா? ஞாபகம் வருதே செருப்படி ஞாபகம் வருதே. விடுறா கவிதா, ஏன் இன்னைக்கு ஓவரா ஃபீல் பண்ற? மேட்ச்ல சச்சின் அவுட் ஆயிட்டாருனா விடு, அடுத்த மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பாரு. டேய் சும்மா இருடா. எங்க அண்ணா ஒரு பணக்கார பையனை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டு மாடி மேல குடி வச்சிருக்காரு. குடித்து வச்சபடி நீ சி பாய் கழுவுடி. உங்க அண்ணனுக்கு ஒன்னு ஒரு கோடீஸ்வரன் தலையில கட்டணும்னு ஆசை, அதான் பிளானா இருக்கலாம். இருக்கலாம் என்ன, அதான் உண்மை. என்னோட பிரைவசியே போச்சு. எக்ஸாம்க்கு நான் மாடியில தான் படிப்பேன், அதுவும் போச்சு. சக்கரை இனிக்கிற சக்கரை, அதில் எறும்புக்கு இருக்கணும் அக்கறை. நீ இக்கரை நான் அக்கறை, இப்ப சக்கரை நான் தான் நக்கறேன். என்னப்பா இந்த எறும்புகள்லாம் சக்கரையே வேணாங்குது? அநேகமா இந்த எறும்புகளுக்கு சுகரா இருக்குமோ? அந்த நந்து எறும்புக்கு வேற இன்னைக்கு ஹாலிடே, ஃப்ரீயா தான் இருப்பான். நம்ம சக்கரை தங்கச்சியை மேல அனுப்பி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். கவிதா 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 இங்க பாரு, எறும்பெல்லாம் ஒரே சக்கரையா இருக்கு. சக்கரையில எறும்பு இருக்குன்னு சொல்லு. ஐயோ இதுல சக்கரையே இல்லாம வெறும் எறும்பு மட்டும் தான் இருக்கு. நீ என்ன பண்ற? குடுகுடுன்னு மாடிக்கு போய் ஒரு பேப்பர்ல இதெல்லாம் போட்டு ஆறமர காய வச்சு எறும்பெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு சக்கரையை மட்டும் எடுத்துட்டு வா. இந்தா புடி 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 புடி. கடி கடி எறும்பு கடி.
இனிமேதான் பால் பொங்க போகுது. நேரம் எறும்பும் சக்கரையும் டூயட்டு தான். எருமெல்லாம் போய் போச்சு. இவ்வளவு சீக்கிரமாவா? ம். எறும்பை விட சுறுசுறுப்பா இருக்க நீ. இப்ப நான் வேற சீன் திங்க் பண்ணணும். கவிதா, கவிதா, என்னன்னு? நான் ஷேவ் பண்றதுக்காக ஒரு பிளேட் இங்க வச்சிருந்தேமா. ஒரு காக்கா பறந்து வந்து இந்த பிளேட் அப்படியே தூக்கி போச்சுமா. காக்கா எப்படி நான் பிளேட தூக்கிட்டு போகும்? வடை தானே தூக்கிட்டு போகும். இதுலயும் ஓட்டை இருக்குல்லமா, அதனால இதை ஒரு சின்ன சன்ன வடை நினைச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. அதை கொண்டு போய் மொட்டை மாடியில தான் போட்டிருக்கும் போல இருக்கு. நீ நல்லா தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வரியா? அழகி இல்ல? இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். புரிஞ்சா சரி. நான் கீழே போட்ட பிளேட அவ மேல போய் தேடிட்டு இருக்கா. டன் டடாய். நீ அநியாயத்துக்கு ஷார்ப்பா இருக்க பிளேட விட. என்னடா பண்ற? இது கூடவா தெரியல? அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போ, அப்படியே கோச்சிட்டே மாடிக்கு போ. பா. கவிதா, கவிதா. என்னன்னு தலை மட்டும் குளிச்சிட்டு வந்திருக்க? அதுக்கு பேர் தான் தலை குளிக்கிறது. ஆரம்பிச்சிட்டியா? இந்த என் டவல் மேல விழுந்துருச்சு, போய் எடுத்துட்டு வா. டவல் எப்படி மேல விழும்? கீழே தானே விழும். நான் மேல போட்டிருந்த டவல் கீழே விழுந்துருச்சு. இப்ப அந்த டவல் மேல இருக்கு, போய் எடுத்துட்டு வா தாயே. இந்த புடி. போ. அண்ணே, இந்த டவல். எனக்கு வேணாம். ஏன்? நீ இவ்வளவு சீக்கிரமா வந்ததுல என் மண்டை காஞ்சி போச்சு. நீ என்ன பண்ற, அந்த டவலை மறுபடியும் காய வச்சுட்டு கருப்பு கலர்ல என் பச்சை பேண்ட் ஒண்ணு இருக்கும், அதை தேடி எடுத்துட்டு வா. கருப்பு கலர்ல பச்சை பேண்டா? பச்சை கலர்ல ஒரு சுடிதார் இருக்கும்போது கருப்பு கலர்ல ஒரு பச்சை பேண்ட் இருக்க கூடாதா? போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ, சீக்கிரம் போயிட்டு மெதுவா வா. இவ என்ன மாடிக்கு போய் எடுத்துட்டு வராளா இல்லாட்டி மந்திரம் போட்டு எடுத்துட்டு வராளா? எது கருப்பு கலர்ல பச்சை பேண்டா? ஆமா ஆமா. என் கையில கடுப்பேத்துறேன். ப்ளீஸ் போடி. என்ன நடக்குது? இங்க ஒண்ணும் நடக்கல. நான் மட்டும்தான் மேலும் கீழே நடந்துட்டு இருக்கேன். அது வந்து உங்கள்ட்ட டியூஷன் படிக்கலாம் நான் வந்தேன். கடைசியில என் நிலைமை மேலே இல்லாம கீழே இல்லாம திருசன் சுக மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். புடிச்சிருந்தா அக்காவை மேல இருக்க மாட்டாங்க. மனசுங்கிறது தானா பழக்கணும். அது சக்கரை போட்டு எறும்பு போட்டு பிளேடு போட்டு துண்டு போட்டு கருப்பு கலர்ல பச்சை பேண்ட் போட்டு அப்படின்னு பழுக்க முடியாது. ஐயோ, நீ ரொம்ப பழுத்துட்டமா. நீ டியூஷனுக்கு போ. போ. இன்னும் டியூஷன் வேற வேணுமா உனக்கு? நந்து, மினியேச்சர் சைஸ்ல ஒரு மேடம் வராங்க, ஜாக்கிரதையா இருங்க. வாங்க, சிரிச்சது போதும் வாங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டான் தங்கமான பையன். ஆமா, நீ என்னடா படிச்சிருக்க? 4வது. வெரி குட். என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி அழகழகா அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதணும்னா சொல்லு. இருக்கட்டும் இருக்கட்டும், சொல்றேன். அதாவது என் ஃப்ரெண்டு இளங்கோவுடைய தங்கச்சிக்கு அந்த நந்து பைய ஒரு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதணும். இதுதான் சுச்சுவேஷன். என்ன? கண்ணே கவிதா. கண்ணே கவிதா எழுத சொன்னா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க. கா போடுறா, கா மாதா போடுவாங்க. பக்கத்துல ஏன்டா கால் போடுற? பக்கத்துல ஏன் கால் போடுற? முதல்ல உன் கால கீழ போடுறான். கால் மேல கால் போட்டா கால் தான் வரும். இது வரைக்கும் 3 கிலோ மிக்சரும் 14 வடை 1 கிலோ பூந்தி தின்னுருக்க நீங்க. காலா அப்புறம் பொய்யா சொல்ற? போடு காணா. கா இன் ஆ கண்ணே கவிதா, உன்னை என்னால் மறக்க முடியவில்லை. என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க? தமிழ் தலைக்கில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். அழகில தெரியுதா? சரி எழுது 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 எழுது. நந்தன் போடு. உனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு கழுவிக்கு வாங்கி கொடுத்தோம். தின்னிப்பாய் உள்ள இளங்கோ, இந்த ஒரு லெட்டர் வச்சு உன் தங்கச்சி அந்த நந்தாவை சேர்த்து காட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியும்டா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பாரு. பேஸ்ட். ஐயோ, போஸ்ட். ஆரம்பமே சிரிப்பாகுது. டி கவிதா. போஸ்ட் ஆபீஸ் சீல் இல்ல, கொரியர்லயும் அனுப்பல. அண்ணன்ல இருந்து தங்கச்சி வரைக்கும் அநியாயத்துக்கு அறிவா இருக்கு பைபிள்லயே. பேஸ்ட்னு கத்திட்டு போஸ்ட்னு சத்தம் கேட்டுச்சே. அதுவும் கேட்டுச்சா? இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. குக்கர். ஐயோ,
செல்லப்பா அப்பப்பா என்ன படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டுட்டு இல்ல இருக்க குக்கர் சீ மக்கர் இல்ல லெட்டர் லெட்டர் லெட்டரா இல்ல லிட்டர் லிட்டரு திடீர்னு 1 லிட்டர் பால் விலை ஏறிச்சுன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ கவிதா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க இங்க வா கொஞ்சம் இரு நான் வரேன் செல்லப்பா அம்மா. இங்க வாப்பா இந்த இது பிடி. என்னம்மா மண்ணோட என்ன விருது பாருங்க. யாரா உனக்கு சரி, இந்த பக்கம் காலடி எடுத்து போய் ஒரு சுப்பு கண்ண போடுறேன் எவனையும் நம்பி வீட்டுக்குள்ள விட முடியல இப்போ என்ன அடி அப்பா அவன் எழுதுற மாதிரி தானே எழுத சொன்னேன் அதை பத்தி இப்படி எதுக்கு வாத்தாலும் தொங்கச்சு என்ன பண்ணி நொங்குறாளுங்க உன் புத்தி கெட்டாத வேலையை நீயே செய்யற. ஏன் புத்தி கேட்டாம தான் இன்னொருத்தனை விட்டு எழுத சொன்னேன் எழுதணும்னா நீ என்ன பாடுபடுத்தினியோ. ஆமாப்பா கொஞ்சம் படுத்துனேன் அவன் கடைசியில இப்படிக்கு நந்துன்னு போடுறதுக்கு பதிலா செல்லப்பான்னு உன் பேரை போட்டிருக்கான். என் பேரை போட்டானா ஏன் கத்துற? அம்மா, இருப்பா இருப்பா ஏப்பா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் முடிச்சாலும் மறுபடியுமா வெந்த புள்ள வேலை பார்த்தாத எது வெந்தது எது வேலு? வேணாம் ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினே மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடு. மூடியாச்சு எங்க திறக்க வர்றீங்க? நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்த அடிக்கிறதுக்கு நம்ம வண்டியில இருக்க காத்த நம்மளே புடிங்க விட வேண்டியதா இருக்கு. அண்ணா காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வா போலாம் போலாம். திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா டயர் பஞ்சர் ஆயிடுச்சா நல்ல ஜோக் அடிக்கிற நந்து. நல்ல நேரம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, இப்ப நல்ல சவாரியா வந்திருக்கு. கவிதாவை கொஞ்சம் காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்க. அட டைம் ஆச்சு, நீ போய் உட்காருமா. நீங்க ஓட்டுங்க, நீங்க ஓட்டுங்க, நீ உட்காருமா. நல்லா படிக்கணும் என்ன? நீங்க நல்லா ஓட்டுங்க சார். பை. ஓகே. கலந்து பட்னிக்கா அண்ணே இந்தம்மா. ஏங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு போட்டீங்க? 50 பைசா. என்னங்க பாவம் ஏழை பொண்ணு, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கலாம்ல. நீங்க பணக்காரங்க, நீங்க போடலாம். நான் ஏழை, அதுவே பெருசு. நான் பணக்காரனா? யாருங்க சொன்னது? எனக்கு தெரியுங்க. என் அண்ணன் உங்களை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல குடி வச்சதும், நான் உங்க கூட இப்போ ஆட்டோல வருதும் நீங்க பணக்காரங்கிறதுனாலதான். நான் ரொம்ப ஏழைங்க. என் குடும்பத்துல என்ன நம்பி 7-8 பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தாங்க நான் இப்படி எல்லாம் உழைக்கிறேன். காலேஜ் போற வழியில தான் என் வீடு இருக்கு, வந்து பாக்குறீங்களா? அதெல்லாம் வேணாம். என் வீடு ஏழை வீடு, வருவீங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்ல. தேங்க்ஸுங்க. நான் வரேன். இவங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்ததே நாம தான். ஆட்டோ காலேஜ் பக்கம் போகாம வேற ரூட்ல போகுது, பார்க்கலாம். ஏன்பா நந்தா, என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு உன்னை பார்க்காம சின்ன பையன் சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். ஒரே வேலையா போச்சுப்பா. ஏமா இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? சும்மா எப்படிப்பா இருக்க முடியும்? ஆமா, யாருப்பா அந்த பொண்ணு? அப்பா இவங்க நான் குடியிருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்காங்க. ஓ அப்படியா? கவிதா, இவர் எங்க அப்பா, அம்மா, எங்க அத்தை, தங்கச்சி, என்னோட தம்பிங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒண்ணுதாம்மா எங்களுக்கு. நான் தான் வஞ்சகம் இல்லாம வதன்னு பிள்ளைங்களை பெத்து போட்டேன். ஆண்டவன் வேற என் காலை ஊனமாக்கிட்டான். இப்ப என் சந்தோஷமே என் பிள்ளைதாம்மா. இந்த சின்ன வயசுல இந்த குடும்பத்துக்காக இவன் கஷ்டப்படுறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா.
பாத்தியா கவிதா, இதான் என் குடும்பம். இங்க பாசம் நிறைய இருக்கு, ஆனா பணம் இல்ல. நான் உழைச்சாதான் இவங்க எல்லாம் சாப்பிட முடியும். உங்க அண்ணன் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கோடீஸ்வரன். நம்புறேன். எனக்கு உங்க குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் நீங்க பணக்காரங்க நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பணம் தான் ரொம்ப சந்தோஷம்னு என் அண்ணன் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற பாசம் தான் உண்மையான சந்தோஷம்னு இங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஜாதகத்துல 10ல் ராகு இருப்பதனால பல கோடிக்கு அதிபதி உள்ள மாப்பிள்ள நிச்சயம் அமையும். நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஏப்பா இளங்க, உன்னை எங்கெங்கப்பா தேடுறது? உன் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் ஒரு அருமையான சாமியாரை கூட்டி வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையுமே ஒரு சாமியாரால தான். என்ன நடந்துச்சு? ரோட்ல போற பரதேசி அவர் கோடீஸ்வரன் சொல்ல, அவனை போய் என் தங்கச்சியை லவ் பண்ணா நான் சொல்ல, இப்ப போய் பார்த்தா அவன் பிச்சைக்காரன் தெரியுது. அவ்வளவு பெரிய பிராடுக்காரனாவே? அந்த ஃப்ராட பத்தி விசாரிக்கலாம்னு அங்க போனோம்னா அந்த சாமியார் இமயமலைக்கு போயிட்டாரு. இவர் இமயமலையில இருந்தா வர்றாரு. ஆமா, ஒருத்தர் போய் தொல்லை பண்ணுவாரு, இவர் வந்து தொல்லை பண்ணுவாரு. சாமியார் எதுக்கு சரக்கடிக்க எடுத்து கூட்டு ஐயோ, அவர் தப்பா நினைக்காதப்பா. இவர் முற்றும் துறந்த முனிவர். முதல்ல நிர்வாணமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. எனக்கு நான் தோல்ல தூக்கி போட்டு போய்க்கிருந்தவர நான் தான் துண்ட பிடிங்கி இடுப்புல கட்டி நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன். பேர் என்ன? ஜலகல 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 ஜல. சாமி என்ன ஆகாரம் சாப்பிடுறீங்க? அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். மதிய வேளையில் கொள்ளினால் தயார் செய்த கூளை 2-3 சட்டிகள் மடக் மடக் என்று குடித்து விடுவேன். உள்ளுனா இந்த குதிரை சாப்பிடுமே அதானே? அதேதான். மாலை வேளையில் 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை நை 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 என்று நைத்து 2-3 கபாலங்களை விழுங்கி விடுவேன். இரவு நேரத்தில் மட்டும் வயோஜிதமதா என்ற லேயத்தை அப்படியே சாப்பிடுவேன். வயோசிதமதானா? அது சமஸ்கிருதத்தில் வயாகரா என்று அழைப்பார்கள். இவ்வளவு சாப்பிட்டு நீ எப்படியா சும்மா படுப்ப? எல்லாம் லிங்கேஸ்வரனின் செயல். பெண்ணே, என் காலடியில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. என் அருகில் வந்து நன்றாக குனிந்து பெருக்குவாயாக. இந்த தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு, ஒரே குப்பையா கிடக்கு மனசு. பெண்ணே, இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பால வந்து பெருக்கு. இந்தாம்மா, அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா உன்ன குப்பையா கிடுவான். போ உள்ள. அந்த சாமியார் ரொம்ப ரசனக்காரனா இருக்கான்ல. சரி சரி, அதை விடு. அவனையே அனுப்புன. அவனை வச்சிருந்தா ஏதாவது திருத்தரமா மைய வச்சு உன் தங்கச்சி அந்த பையனை பிரிச்சிருவான்ல. மையாவது எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த நந்தா இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தானா சாமான் சட்டெல்லாம் ரோட்ல தூக்கி போட்டு அடிக்கிற அடியில அவன் உண்டு இல்லன்னு ஆக்குறானா இல்லையா பாரு. ஐயோ, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் இறங்கிறாதப்பா. என்னைக்குமே லவ்வர்களை பிரிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்க ஃபீலிங் மேற்கொண்டு மிருக பலமாயிரும். அதெல்லாம் நேக்கா புத்திசாலித்தனமா கட்டணும். அதை ஏன் நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா. ஒரே ஒரு தடவை என் விடுப்பா. அதுக்கப்புறம் பாரு அவனுக்கு என்ன 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 என்ன. நீ பாக்குறதுல பீசாயிரம் போட்டுருக்க நானு.